தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். நாளை கந்தபுராணம் தந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் குருபூஜை இடம்பெறவுள்ளது. நாளை வியாழக்கிழமை கந்தவேள் பெருமானின் பெருமைகளை கூறும் கந்தபுராணம் என்ற பொக்கிசத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியாரின் குருபூஜை இடம்பெறவுள்ளது. இந்த குருபூஜை தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 26/2/2026 வியாழக்கிழமை. நாளைய தினம் நமக்கெல்லாம் இந்த கந்தவேள் பெருமானுடைய சரித்திரங்களை எடுத்து கூறுகின்ற வகையிலே கந்தபுராணம் என்கின்றதாகிய பெரிய மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய குரு பூஜை நாளை வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. பாடசாலைகளிலே, ஆலயங்களிலே, கலைக்கூடங்களிலே, கலாசாலைகளிலே இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை அங்கே அவருடைய நினைவாக இந்த கந்தபுராண பாடல்களை பாடுவது, அவரை பற்றியதாகிய சிறப்புகளை மாணவ சமூகத்திலே எடுத்து கூறுவது, இவ்வாறான சிறப்புகள் கூடியதாக இது பொதுவாக ஒவ்வொரு இல்லங்களிலும் பக்தர்கள் கந்தபுராண கலாச்சாரத்தில் கூடியது யாழ் மாநகரம். இந்த கந்தபுராணத்தை விரும்புகின்றவர்கள், முருகனுடைய பக்தர்கள் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியரை யாரும் மறக்க முடியாது. அவருடைய குருபூஜை நாளைய தினம். இந்த கந்தபுராணம் 6 காண்டங்களாக பிரிக்கப்பட்டது. உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷ காண்டம் என்று இந்த 6 பிரிவுகளாக. இவ்வாறு இந்த கந்தபுராணத்தை நமக்கு தந்தவர், எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் ஆரம்ப காலத்திலே காஞ்சிபுரத்திலே காஞ்சி ஏகாம்பேஸ்வரர், காஞ்சி காமாட்சம்பாள் 2 மாபெரும் சன்னதிகளுக்கும் நடுவிலே கந்தகோட்டம் என்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே பிரதம அர்ச்சகராக இருந்து பணியாற்றியவர். முருகனுடைய அருளினாலே இந்த கந்தபுராணத்தை எழுதுகின்ற பாக்கியத்தை பெற்றார். அதன் பின்பு தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அவற்றை எல்லாம் உபதேசங்கள் செய்கின்ற பொழுதிலும், சிஷ்யர்களிடையே தீராத நோய் வந்த பொழுது, செய்வதறியாது திகைத்து நின்ற பொழுது, முருகனுடைய அருளினாலே அந்த சிஷ்யர்களுடைய நோயையும் குணப்படுத்திய பெரும் சக்தி வாய்ந்தவர். இவ்வாறு இந்த கந்தபுராண கலாச்சாரத்தில் கூடியது யாழ் மாநகரம். அங்கு இந்த கச்சியப்ப சிவாச்சாரிய குருபூஜை பல்வேறு இடங்களிலும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஏனைய இடங்களிலும் இவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாடசாலைகளும் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை நினைத்து, இந்த கந்தபுராணத்தை நமக்கு தந்தவர், அவருடைய குருபூஜை நாளில் நாமும் பிரார்த்தனை செய்து கந்தபுராணங்களிலே நமக்கு படிக்கக்கூடிய பாடங்களை படித்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.